வெல்கம் பேக் டு திங்க் அண்ட் க்ரோ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பிக்கை யார் மேலே வைக்கிறது, நம்பிக்கை வச்சா மட்டும் போதுமா, நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வைக்கிற ஆழமான எண்ணம் தான் ஒரு நம்பிக்கை. குறிப்பிட்ட விஷயத்தில், குறிப்பிட்ட ஒரு மனுஷங்க மேலே, இப்படி நம்ம அவங்க மேலே வைக்கிற ஆழமான எண்ணத்துக்கு பேர் தான் நம்பிக்கை. அதாவது அது முடியும், அது நடக்கும், அவங்க செய்வாங்க, அது மாதிரி விஷயம். முக்கால்வாசி டைம் நம்ம வைக்கிற நம்பிக்கைன்றது நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், இவன் மேலெலாம் நம்பிக்கை வைப்போம். ஆனால் ஒரு நாள் கூட என்னாலேயும் முடியும், நானும் இதை செய்வேன், நானும் இவ்வளோ மார்க் வாங்குவேன், என்னாலையும் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியும், நான் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், நான் கரெக்டாக சீக்கிரம் நைட்டு தூங்க போயிடுவேன் டைமுக்கெலாம், அதெல்லாம் நம்மளால் முடியாது. அது 2 நாள் நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணால் கூட 3ஆவது நாள் அது அப்படியே லூஸில் விட்டுறது. ஆனால் அடுத்தவங்க மேலே நான் வைக்கிற நம்பிக்கை மட்டும் கடைசி வரையும் ஆழமாக வைக்கிறது, அது நடக்கலை அப்படின்றப்போ வருத்தப்படுறது. அடுத்தவங்க மேலே வைக்கிற ஆழமான நம்பிக்கையை நம்ம மேலே வைக்கலாமே. அவனால் மட்டும்தான் அந்த மார்க் எடுக்க முடியும், சில வேலைலாம் மட்டும் அவன் மட்டும்தான் செய்வான், ஆஃபீஸில் அவன்கிட்ட மட்டும் தான் கொடுப்பாங்க, அவன் மட்டும்தான் முடிப்பான், ஏன் நம்மளால் முடியல? நம்மளும் அதே இடத்துல அவங்களோட தான் சேர்ந்துருக்கோம், ஏன் நம்மளால் முடியல? ஆப்போசிட் வீட்டில் இருக்கவன் அவன் அது வாங்குறான், இது வாங்குறான், அவ்வளோ பெரிய ஆளாகிறான், நான் இப்படியே இருக்கேன், ஏன் நம்மளால் முடியல? அது நம்ம மேலே நம்ம வைக்காத நம்பிக்கை. நம்பிக்கைன்ற விஷயம் வச்சா மட்டும் போதுமா? நம்பிக்கைன்ற விஷயம் வச்சா மட்டும் மிச்சம் எல்லா வேலையும் நடக்குமா? இல்லை, நம்பிக்கைன்ற விஷயத்த மட்டும் நான் நினச்சிக்கிறேன், மிச்ச விஷயம், நான் மார்க் எடுக்கிற விஷயம், நான் வேலைக்கு போகிறது, நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துருமா? இல்லை. நம்ம மேலே வைக்கிற ஆழமான நம்பிக்கை, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி, அதாவது உந்துகோல், அது மாதிரி சொல்லலாம். பிஸ்டல் அப்படின்ற ஒரு சிந்தனையாளர் அவரோட புத்தகத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்க அப்படின்னப்போ குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் எப்பயுமே ஒரு அதிகளவு மீன் கிடைக்கிது, குறிப்பிட்ட சில பேருக்கு எப்பயுமே ஒரு கம்மியான அளவுக்கு மீன் கிடைக்கிது. அவங்க மீன் பிடிக்க போகிற இடம் ஒன்று தான், அவங்க மீனுக்காக வீசுகிற உணவு ஒன்று தான். ஆனால் எப்படி இவங்களுக்கு அளவில் அதிகமாகவும் இவங்களுக்கு அளவில் கம்மியாகவும் கிடைக்கிது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்த ஒரு புக்லேயும் குறிப்பிட்றாரு பிரிஸ்டல்னு ஒரு சிந்தனையாளர். அவர் தனிப்பட்ட முறையில் போயிட்டு கேட்குறாரு, ஒவ்வொரு அந்த மீனவர்கிட்டையும் கேட்குறாரு, என்ன, ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி கிடைக்கிது அப்படி இதுன்னு கேட்குறாரு. அவங்களோட பழக்க வழக்கத்தில் அவங்க சின்ன வயசுலேருந்து மீன் பிடிக்க போகிறப்போ, அவங்க எந்த இடத்துக்கு மீன் பிடிக்க போகிற பகுதிக்கு போகிறாங்களோ அங்கே நின்றுட்டு அவங்க மீன்கிட்ட பேசுவாங்களாம். கிடைக்கணும், இன்றைக்கி கிடைக்கணும், எங்களை நோக்கி வரணும் அப்படின்றது அவங்களோட மரபு பழக்கம் மாதிரி சொல்கிறாங்க. அவங்க போய் அந்த போட்டை நிறுத்திட்டு அங்கே நின்றுட்டு அந்த கடலை சுற்றி பேசுவாங்களாம். பேசுனாங்கன்னா அந்த போட்டை சுற்றி அந்த மீன் வருமா, அது அவங்களோட நம்பிக்கையாக அவங்க நினைக்கிறாங்க, அது நடக்குது. அதே மாதிரி அதிக அளவு மீன் கிடைக்காதவங்க அவங்கக்கிட்டையும் போய் அவர் பேசுகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இல்லை, ஒரு முயற்சி கூட பண்ணி பார்க்கல அவங்க, எங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இல்லை, நாங்கள் அதெல்லாம் நம்புறதில்லை, போடுற உணவுக்கு தான் மீன் வரும், இப்படிலாம் பேசினா எப்படி வரும், அது மாதிரி ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த லாப்மேன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் அவர் லைஃப் டைம் ஃபுல்லாகவே மீனை பற்றியே ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது நம்மளோட மனசு என்ன ஒரு விஷயத்த அதிகமாக நம்புதோ அது கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு மேஜிக்கா, இல்லை நம்மளை தாண்டி ஒரு விஷயம் செயல்படுதா, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஆழமான விஷயத்தை நம்புகிறோம், அது நடக்கணும்னு நினைக்கிறோம், அது ஒரு நல்ல எண்ணமாகவும் இருக்குது அப்படின்றப்போ அது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மீன் விஷயத்தில் இந்த பிரிஸ்டல் அப்படின்ற சிந்தனையாளர் அமெரிக்காவோட சேர்ந்த லாப்மேன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது மாதிரி நடக்கும். அவர் மீன் ஆராய்ச்சி பற்றி படிக்கிறப்போ இது மாதிரி சேர்ந்து நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறப்போ, நம்மளோட மனசு எதா ஆழமாக அதிகமாக நம்புதோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற விஷயத்த அவரும் உண்மைதான் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நம்புகிற ஒரு ஆழமான விஷயம், அதாவது நம்ம ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஜாபாக இருக்கலாம், இல்லை வேறு எதுலையாவது ஸ்போர்ட்ஸு இல்லை அது மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம
ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணணும், இல்லை அதில் ஒரு பெரிய ஆள் ஆகணும், என்னாலே முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணுதுன்னா அதை வந்து நம்ம அதிகப்படியாக நம்பினாலே ஃபஸ்ட்டு முதல் படி வந்து நம்ம அதிகப்படியாக அதை நம்பணும். என்னால் முடியுன்ற விஷயத்த நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒரு உருவப்படமாக நம்ம வந்து ஜெயிச்சுட்டா நம்ம என்னென்ன பண்ணுவோம், நான் ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா நான் இப்போ என் வீட்டில் காட்டி எங்கள் அப்பா அம்மாட்ட காட்டி நான் எப்படி சந்தோஷப்படுவேன், நான் அந்த மார்க் எடுத்துட்டேன்னா வீட்டில் இருக்கவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க, நான் ஒரு பைக் வாங்கிட்டேன்னா அதில் எங்கெங்கெல்லாம் போவேன், அது மாதிரி ஒரு உருவப்படம் நம்ம எப்பயுமே ஒரு கற்பனை மாதிரி சொல்லிக்கலாம். கற்பனைன்றது தூங்கி எந்திரிச்சோன்னே மறைஞ்சு போகிறது. ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம எப்பயுமே அதை நம்ம மனசில் இருக்கணும். நம்ம அதை பற்றி நினச்சோம் அப்படின்னா அந்த அந்த காட்சி மட்டும்தான் நம்ம கண்ணில் வரணும். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற நினைக்கிறோன்னா ஒரு வீடு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் பெட்ரூம் இப்படி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், அங்கே டிவி இந்த இடத்துல மாட்டியிருக்கணும், இப்படி அந்த வீடு டிசைன் இருக்கணும், இந்த டிசைனில் நான் வீடு இப்படி கட்டினேன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு திங்ஸ் வச்சுருப்பேன், அந்த திங்ஸ் எல்லாம் இப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆழமான கனவு நம்ம வச்சுருந்தோம். ஒரு காட்சி நம்ம மனசில் எப்பயுமே ஓடுது அப்படின்னா நான் இப்படி மனசை இப்படி தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இப்படி மட்டும் நினச்சா போதுமா, அதெல்லாம் நடந்துருமா, அப்படி இல்லை. அந்த ஒரு ஆழமான எண்ணமும் ஆழமான நம்பிக்கையும் நம்ம மனசில் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆசையை தூண்டும். பொதுவாக ஒரு வீடோ ஒரு பைக்கோ நினச்சி பார்க்குறத விட ஒரு வீடு ஒரு பைக்கு சும்மா நான் 100க்கு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்க்கறத விட நான் அதெல்லாம் என் கையில் வந்துருச்சு, நான் அதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வேறு என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு நம்ம மனசுக்குள்ளே அது ஒரு ஆசையை தூண்டும். அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக்குவோம். வேணாம் அப்படின்னு இப்போ வெறும் படமாக மட்டும் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா அது எப்பயுமே நம்மளுக்குள்ள ஒரு உந்துதலாகவே இருக்காது. அதே ஒரு காட்சியாக மூமெண்ட்டில் இருக்க காட்சி மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே அது முடியும், அது நம்ம செய்யணும், அது கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு இப்படி இருக்கணும், நம்ம லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகும், நம்ம இப்போ இப்படி இருக்கோம், நாளைக்கு அப்படி மாறணும்னா எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றோம். அதனால் எப்பயுமே ஒரு காட்சியாக இருக்க விஷயத்த நம்ம மனசை அதிகமாக நம்பும். அதுக்காக வர வாய்ப்பெல்லாம் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போது நம்ம உங்களுக்கே அது நிறைய தடவை நடந்திருக்கும். நார்மலாக நீங்கள் ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை எக்ஸாமுக்காகவோ அலாம் வச்சுட்டு தூங்கும்போது 5 o'clock எந்திரிக்க முடியாது. ஆனால் அடுத்த நாள் நீங்கள் எங்கேயோ இம்பார்ட்டண்ட்டாக போகணும், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு எங்கேயாச்சும் சுற்றி பார்க்க போகிறீங்க, இல்லை ஃபேமிலியோடு எங்கேயோ டூர் போகிறீங்க, இல்லை நீங்கள் எங்கேயோ போகணுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு நீங்கள் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் அடுத்த நாள் நீங்கள் வச்ச அலாம் முன்னாடியே எழுந்திருப்பீங்க, இல்லைனா அலாம் வைக்காமலே நீங்கள் 5 o'clock எந்திரிச்சிருப்பீங்க. அது ஏன்? உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது மேலே உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்குது. அதனால உங்கள் மனசு அதை அதிகமாக நம்புது, அது வேணும்னு நினைக்கிது. அப்போது நீங்கள் தூங்கினாலும் உங்கள் மனசு அடுத்த நாள் அலாம்லாம் எதிர்பார்க்கல, இந்த டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ கிளம்பி இப்போ போகணும் அப்படின்றத எதிர்பார்த்து அது இந்த டைமுக்கு எந்திரிச்சிருது. அது மாதிரி எப்பயுமே நமக்கு ஒன்று தேவை அப்படின்னு நம்ம நம்புகிறோம், நமக்கு தேவை, அது கிடைச்சா நம்ம இப்படி இருப்போம், நம்ம லைஃப் இப்படி மாறும், நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன்னா என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கும், எங்கள் அம்மா இப்படி இருப்பாங்க, என் ஃபேமிலியெல்லாம் கஷ்டப்படாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு காட்சி உங்கள் மனசில் வந்துருச்சு, கொண்டு வந்துட்டீங்க, அது எப்பயுமே மனசில் ஓடுது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, அதாவது மெனக்கிட தேவையில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய தேவையில்ல. அது உங்களோட அந்த ஆசை அதுக்கான முயற்சி பண்ணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ வேணாம் அப்படின்னு தட்டி கழிக்காமல் நீங்கள் அந்த வாய்ப்பை எடுத்து, அது ரொம்ப சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அது ரொம்ப பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் அது உங்கள் கனவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இறங்கி அதை எடுத்து கொஞ்சம் வேலை செய்வீங்க. நம்பிக்கையை ஃபஸ்ட்டு உங்கள் மேலே வச்சு ஒரு சின்ன விஷயமோ ஒரு பெரிய விஷயமோ ஏதோ ஒன்று என்னால் இது முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்பி ஒன்று செய்ய ஆரம்பிங்க. அதை நம்புங்க, அதை நினச்சி பாருங்கள், அதுக்கான முயற்சியோ டெய்லியுமே எடுங்க. ஒரு சின்ன விஷயமோ அதுக்காக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் சக்ஸஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.